போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் கேட்போமாக. யோவான் 14ஆம் அதிகாரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இந்த இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனிதனுடைய பிறப்பு இது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, அதே போல மனிதனுடைய இறப்பும் நிச்சயிக்கப்பட்டதா ஒன்று. எந்த வயதில் மரணம் என்று சொல்லி நமக்கு தெரியாது, அதுதான் ஒரு காரியம். ஆனாலும் அருமையான சகோதரர் அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து குடும்பமாக இருந்து குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து இவருடைய ஓட்டத்தை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும் இந்த மரணத்தில் விளங்கும். இந்த மரணத்துக்கு முன்பதாக பாடல்ல ஒரு அடி கேட்டது போல, வசனத்தினால் தங்களை காத்து கொள்ளும் பொழுது தேவன் தருகிற இந்த நித்திய வீட்டுக்கு போய் சேர்வதற்கு ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். எல்லா மனுமக்களுக்காக அவர் கடந்து வந்ததான தேவன் அவரை நாம் உயிரோடு கூட இருக்கிற நாட்களை அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் தருகிற நித்தியமாய் அவர் தருகிற இந்த மோட்ச வீட்டிலே நாம் பங்கெடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். தொடர்ந்து நம் குடும்பத்தாரை ஆறுதல் படுத்துவாராக. அவர் விட்டு சென்ற குடும்பத்தை தேவன் ஆறுதல் படுத்துவாராக. சகல ஆறுதலின் தேவன் இந்த குடும்பத்தோடும் உறவினர்களோடு கூட இருந்து தொடர்ந்து இந்த ஐயா இருந்து நடத்தின அந்த பாதைகளை தேவனாய் கர்த்தர் கரம் பிடித்து நடத்த நாம் எல்லாரும் முருகனாம் ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த